அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை திருப்பதி என்று அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். திருமாலுக்கு என அமைந்த திருத்தலங்களுள் பெரும்பாலும் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமம் அவருக்கு வழங்கப்படும். காரணம், அகலுகிலேன் என்று திருமாலின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்திருப்பதுதான். அந்த வகையில் ஸ்ரீனிவாசனாக ஸ்ரீதேவி நாயகனாக எம்பெருமானுக்கு அமைந்த தலங்களுள் ஒன்று கோவையில் உள்ளது. கோவை திருப்பதி என்றே அழைக்கப்படும் இத்திருக்கோவில் தடாகம் சாலை KNG புதூர் அருகில் உள்ள சரவணா நகரில் உள்ளது. திருப்பதிக்கு நிகரான கோவில் என்பதாலும் சுற்று வட்டாரத்தில் பெருமாளுக்கு என தனி கோவில் இல்லாததாலும் பக்தர்கள் பெருமளவில் வருகின்றனர். நித்திய பூஜைகளும் பெருமாளுக்கு உகந்த திருவிழாக்களும் குறைவின்றி நடக்கின்றன. கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கருவறை வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்களான ஜெயன் விஜயன் காவல் புரிகின்றனர். கருவறை மிகவும் விசாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையில் ஸ்ரீனிவாச பெருமாள் சங்கு சக்கரம் தாங்கி அபய ஊரு ஹஸ்தங்களுடன் நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். பெருமாளின் வலது கை முழுவதும் திறந்த நிலையில் விரல்கள் பாதத்தை நோக்கி சுட்டிக்காட்டுகின்றன. என் திருவடியில் நம்பிக்கை வைத்தால் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பேன் என்று எம்பிரான் சொல்லாமல் சொல்லும் பாவம் இது என்கிறார்கள். கருவறையில் பெருமாளுக்கு இடதுபுறம் பத்மாவதி தாயார், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோரின் உற்சவ திருமேனிகள் உள்ளன. வலதுபுறம் ஆண்டாள் மற்றும் வேணுகோபால கிருஷ்ணன் ஆகியோரின் உற்சவ விக்கிரகங்கள் இருக்கின்றன. கருவறை விமானத்தில் உள்ள லக்ஷ்மி ஸ்ரீனிவாச பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர் மற்றும் 4 மூலைகளிலும் கருடாழ்வார் சுதை சிற்பங்கள் விமானத்திற்கு கூடுதல் அழகு சேர்க்கின்றன. மூலவரின் நேர் எதிரே கோவில் முன் மண்டபத்தில் கருடாழ்வார் கூப்பிய கரங்களுடன் நின்ற கோலத்தில் தனி சன்னதியில் சேவை சாதிக்கின்றார். இச்சன்னதியின் வடக்கு மேற்கே நோக்கிய தனி சன்னதியில் பக்த ஹனுமன் கூப்பிய கரங்களுடன் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஸ்தல விருட்சமாக வில்வமும் ஆழ்குழாய் கிணற்று நீர் கருட தீர்த்தமாகவும் விளங்குகின்றன. சனிக்கிழமை மற்றும் ஏகாதசி தினங்களில் சிறப்பு பூஜையும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெறும். இப்பெருமாள் தன்னை வணங்கிடும் பக்தர்களை மட்டுமின்றி அவர்களின் குடும்பத்தினரையும் வளமும் நலமுமாக வைத்துக் கொள்கிறார் என்கிறார்கள் பக்தர்கள். மேலும் திருமணத் தடை முதல் தீராத நோய் வரை எந்த சங்கடமாக இருந்தாலும் அதனை முழுமையாக தீர்த்து வைப்பதாகவும் சொல்கிறார்கள். வாய்ப்பு அமையும் சமயத்தில் நீங்களும் ஒரு முறை இத்தலம் சென்று வாருங்கள். பெருமாளின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பெருகும். ஓம் நமோ நாராயணா. நன்றி. வாழ்க வளமுடன்.